உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு மசோதாவின் மீது கவர்னர் நீண்ட காலமாக முடிவு எடுக்கக்கூடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை பற்றின உங்களுடைய பார்வையை பற்றி சொல்லுங்க சார். as soon as possible அப்படிங்கிற டைம்லைனை நிர்ணயிக்க வேண்டிய கடமை யாருக்கு உண்டு? ஒரு பில்லுக்கு டைம்லைன் கொடுக்கக்கூடிய பவர் ஜுடிஷியரிக்கு உண்டா அப்படிங்கிற அந்த கேள்வி மேலே தான் இந்த கேஸ் வந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சது. சுப்ரீம் கோர்ட் ஆஸ் ஒப்பைன்டு அந்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த 2 judge பெஞ்சோட ஜட்மெண்ட் வந்து ஓவர் ரூல்னு சொல்றாங்க. இது ஓவர் ரூல் ஆகுமா இல்ல திருப்பி வந்து யூனியன் கவர்மெண்ட் ரிவ்யூ போடுவாங்களா? அந்த ரிவ்யூ போடும்போது பாருங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஒப்பீனியன் வந்து கொடுத்திருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு, இந்த ஒப்பீனியன் பார்க்கும்போது உங்க ஜட்மெண்ட் 2 judge பெஞ்ச்ல வந்து கொடுத்த ஜட்மெண்ட்டை ரிவ்யூல பாருங்கன்னு சொல்லி ரிவ்யூ பெட்டிஷன் இப்ப திருப்பி போடுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. ரிவ்யூ பெட்டிஷன் யார் சார் போட முடியும்? கவர்னர் போடலாம், கவர்னர் ஆபீஸ் போடலாம். கவர்னர் 3 ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். வந்து அசென்ட் கொடுக்கலாம், ஒப்புதல் கொடுக்கணும். 200 ஆர்டிகல் 200 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி as soon as possible இல்ல வித்ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பலாம் அசெம்பிளிக்கு. குறிப்போட வந்து ஏன் வந்து நிராகரிச்சிருக்கிறேன் அப்படின்னு குறிப்போட வந்து அசெம்பிளிக்கு அனுப்பணும். மூணாவது வந்து ரிசர்வ் பண்ணலாம் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது. ஆமா, இதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கவர்னருக்கு கிடையாது. இந்த ஏதாவது ஒரு ஆக்ஷனை கவர்னர் எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் நினைச்சா கவர்னருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? முடியும். கவர்னருக்கு கொடுக்க முடியாது, ஆபீஸ் ஆஃப் த கவர்னருக்கு கொடுக்க முடியும். அதுதான் சொல்றாங்க. கவர்னர் வந்து ஒரு மசோதாவின் மீது முடிவெடுக்காம தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லி கவர்னரை புஷ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. இன்ஆக்ஷன் மேல ஜுடிஷியல் ரிவ்யூல ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், ஆக்ஷன் மேல கொடுக்க முடியாது. சோ கவர்னர் முடிவெடுக்காத பட்சத்துல நீதிமன்றமே அந்த மசோதாக்களுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியுமா? அவங்க வந்து கிளியரா சொல்லியிருந்தாங்க, இந்த கால விதி அதாவது டைம்லைன் முடிஞ்ச உடனேயே அதாவது கவர்னர் அசென்ட் கொடுக்கலன்னா டீம்ட் அசென்ட்டா மாறி அது ஆக்டா மாறிடும். அந்த இடத்துல ஸ்டெப் இன் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, கவர்னருக்கு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து டீம்ட் அசென்ட்டா மாறாது. டீம்ட் அசென்ட்ங்கிற கான்செப்டே கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்களுள்ளார். வணக்கம் சத்யா சார். வணக்கம் சார். 2 நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். மிக முக்கியமான கேஸை பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட், அதாவது அரசியலமைப்பு சட்டம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய டாபிக்னா கவர்னர் வெர்சஸ் வந்து ஸ்டேட் தான். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை முடிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாடு பேஸ் பண்ணி போடப்பட்ட வழக்கு. ஆளுநர் 10 மசோதாக்களுக்கு மேலாக ஒப்புதல் கொடுக்காம இருந்தார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தங்களுடைய ஸ்பெஷல் அதிகாரம் 142 பயன்படுத்தி அந்த மசோதாக்களை அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கவர்னருக்கும் அதே போல் ஜனாதிபதிக்கும் ஒரு டைம் ஸ்பேன் கொடுத்துருந்தாங்க. இத்தனை காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதனை எதிர்த்து ஜனாதிபதி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு 14 கொஷின்ஸ் ரொம்ப விரிவாக கேட்டிருந்தாங்க. அந்த ஜனாதிபதியுடைய கேள்விக்கு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லாமலும் போகலாம். ஆனாலும் ஜனாதிபதி என்பவர் மிக முக்கியமானவர், அரசியலமைப்பு சட்டத்தின்பால் மிக முக்கியமானவர். அதன் காரணமாக அந்த 14 கேள்விக்கும் ஒரு 10 நாளுக்கும் மேலாக மிக கடுமையான வாத விவாதங்கள்லாம் போயிட்டு ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதிக்கும் சரி கவர்னருக்கும் சரி, அதாவது ஒரு டைம் ஸ்பேன் வந்து கொடுக்க முடியாது, ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க சொல்லி ஒரு கால நிர்ணயம் பண்ண முடியாது. அதே போல ஒரு மசோதாவின் மீது கவர்னர் நீண்ட காலமாக முடிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான தீர்ப்பாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த தீர்ப்பை பற்றின உங்களுடைய பார்வையை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக தாமரை. இன்ஃபேக்ட் நீண்ட நெடிய நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு அப்ரிஷியேட் யூ ஃபார் த கிரேட் எஃபர்ட்ஸ் டேக்கன் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை பற்றி நீங்கள் முழுமையாக புரிஞ்சதுனால தான் இந்த கொஸ்டினே வந்து நீங்கள் வைக்க முடியுது. நாட் எவ்ரி ஜேர்னலிஸ்ட் கேன் டூ. அதனால் நீங்கள் வந்து ஒரு டெப்த்தாக ஆர்டிகல் 142 அதுக்கப்புறம் 143ல இருக்கக்கூடியதை வச்சு நீங்கள் கேட்குறதுனால நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து கவர்னர் வெர்சஸ்
கவர்மெண்ட், அதாவது கவர்னர் வெர்சஸ் கவர்மெண்ட், எஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே யூகிச்சது இல்லை. அதான் ஃபேக்ட். பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இதுக்கு டைம் தரணுமா வேணாமா அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் விவாதிக்கிறார். இதுக்கு டைம் தரணும்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கேருந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தவங்க எல்லாருமே டைம் லைன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விவாதிச்சிருக்காங்க. ப்ரிவ்யூ கவுன்சிலில் டைம் லைன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பட் போஸ்ட் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் முடிவு எடுக்கும் பொழுது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, as soon as possible அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த as soon as possible நம்ம என்னென்னு இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு தான் இம்பார்ட்டன்ட்டு. 10 நாட்கள் வாதங்கள் நடந்திருக்கு, பிரதிவாதங்கள் நடந்திருக்கு. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து ரெப்ரசன்டேஷன் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுல் விவாதங்களை எல்லா மாணவரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் படிக்கணும். அது ஏற்றுக்கோங்க ஏற்றுக்காமல் போங்க, அந்த வாதங்கள் அது வேற. பட்டு இந்த அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது நடந்த வாதங்களை மாணவர்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா as soon as possible அப்படிங்கிற டைம் லைனை நிர்ணயிக்க வேண்டிய கடமை யாருக்கு உண்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு பில்லுக்கு டைம் லைன் கொடுக்கக்கூடிய பவர் ஜுடிஷியரிக்கு உண்டா, அதுதான் மைய கேள்வியே. ஜுடிஷியரி டைம் லைன் எக்ஸிக்யூட்டிவ் டிட்டர்மைன் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி மேலதான் இந்த கேஸ் வந்து டிராவல் ஆக ஆரம்பிச்சது. இதுல பிரசிடென்ட் என்ன பண்றாங்க, ரெஃபரன்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்க ரெஃபரன்ஸா கொஸ்டின் கேட்ட ஆர்டிகல் 143 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எஸ், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். ஆக்சுவலா யூனியன் கவர்மெண்ட் வந்து அது மேல ரிவ்யூ போல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீகல் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனியன் கவர்மெண்ட் ரிவ்யூ போயிட்டு இருந்தாங்கன்னா ரிவ்யூ ஆகப்பட்டது 2 ஜட்ஜ் பெஞ்ச் முன்னாடி தான் வந்திருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல போட்டா 2 ரெமெடி தான் உண்டு. ஒன்னு ரிவ்யூ பெட்டிஷன், இன்னொன்று வந்து கியூரேட்டிவ் பெட்டிஷன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெமெடியும் கிடையாது. அதனால இதை கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல எப்படி கொண்டு வரது, ஓகே, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இன்டர்பிரிட்டேஷன் இஷ்யூவா எப்படி கொண்டு வருதுன்னு ஜனாதிபதியை வச்சு கேள்வி கேட்க வச்சிருக்காங்க. கரெக்ட், நீங்க பார்த்திருப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த ஜட்மெண்ட் வந்த உடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதி போய் பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த டிஸ்கஷன் நடக்குது. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை பேஸ் பண்ணி 143ல 14 கொஸ்டின்ஸ் வந்து பிரசிடென்ட் கேட்குறாங்க. அந்த 14 கொஸ்டின்ஸ் ரெஃபரன்சஸ் ஆகப்பட்டது இந்த 2 ஜட்ஜ் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கொஸ்டின் கேட்குறாங்க, கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட் இப்ப கொடுத்திருக்கிறது வந்து ஒப்பீனியன், எஸ், ஜட்மெண்ட் கிடையாது, ஒப்பீனியன் தான். நீங்க அந்த ஒப்பீனியனை ஜட்மெண்ட்டா ஓவர் ரூல் பண்ணுமானா அது அடுத்த சட்ட கேள்வி, அது கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஜட்மெண்ட் கிடையாது, ஒப்பீனியன் தான். ஒப்பீனியன், சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஒப்பைன்ட். ஓகே, நீங்க அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லா பேப்பர்லயும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்னு சொல்ல, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஒப்பைன்ட். அந்த ஒப்பீனியனை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த 2 ஜட்ஜ் பெஞ்சோட ஜட்மெண்ட் வந்து ஓவர் ரூல்னு சொல்றாங்க. இது ஓவர் ரூல் ஆகுமா, இல்ல திருப்பி வந்து யூனியன் கவர்மெண்ட் ரிவ்யூ போடுவாங்களா? அந்த ரிவ்யூ போடும்போது பாருங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஒப்பீனியன் வந்து கொடுத்திருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு, இந்த ஒப்பீனியன் பார்க்கும்போது உங்க ஜட்மெண்ட் 2 ஜட்ஜ் பெஞ்ச்ல வந்து கொடுத்த ஜட்மெண்ட்டை ரிவ்யூல பாருங்கன்னு சொல்லி ரிவ்யூ பெட்டிஷன் இப்ப திருப்பி போடுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. ரிவ்யூ பெட்டிஷன் யார் சார் போட முடியும்? யூனியன் கவர்மெண்ட்டும் போடலாம். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடலாம், அதே போல யூனியன் கவர்மெண்ட்டும் போடலாம், இல்ல கவர்னரும் போடலாம், கவர்னர் ஆபீஸ் போடலாம். ஓகே. சோ அந்த ஆஸ்பெக்ட் சட்ட கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. இந்த சட்ட கேள்வி ஏன் சொல்றேன்னா 2-3 வியூஸ் சொல்றாங்க. நிறைய பேப்பர் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா 143ல பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல 142 பேஸ் பண்ணி போட்ட ஆர்டர் மேல சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் cannot overrule judgment which is attained finality அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்றாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் இதுவா இருக்கும் பொழுது ஜுடிஷியரியில வந்து 2 ஒப்பீனியன் இருக்க முடியாது. அதனால சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் இருக்கிறதுனால இந்த ஒப்பீனியன் வந்து ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணுமாங்கிற ஃபர்ஸ்ட் சட்ட கேள்வி. ஓகே சார், அதே போல் வந்து சமீபத்தில் அந்த பஞ்சாப் வழக்கு, அதுவும் கவர்னருக்கு எதிரான வழக்கு, ஒரே இடத்துல 2 தலைமை பீடங்கள் இருக்க முடியாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஒரு எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டுங்கிற ஒரு தீர்ப்பையும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒன் ஆஃப் தி லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஆச்சு சார். எங்கேயுமே வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன்ல அந்த 14 கேள்வியில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலை. என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒப்பீனியனை வந்து நீங்க எடுத்து கோர் பார்த்தீங்கன்னா கவர்னருடைய இனாக்ஷனுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ உண்டு. ஓகே, கவர்னர் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன முடிவு எடுக்கணும் கவர்னர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்க அசெம்பிளியில,
பாஸ் பண்ண உடனேயே அதை பில்ல இருந்து லாவா மாத்தக்கூடிய ஆக்டா மாத்தக்கூடிய பவர் கவர்னருக்கு மட்டும்தான் உண்டு. ஆமா, கவர்னர் 3 ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். இந்த 3 ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். வந்து அசென்ட் கொடுக்கலாம், ஒப்புதல் கொடுக்கணும். 200 ஆர்டிகல் 200 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி as soon as possible அந்த அசென்ட் கொடுக்கலாம், இல்ல வித்ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பலாம் அது அசெம்பிளிக்கு. குறிப்போட வந்து ஏன் வந்து நிராகரிச்சிருக்கிறேன் அப்படின்னு குறிப்போட வந்து அசெம்பிளிக்கு அனுப்பணும். ஆனா அந்த குறிப்பு கூட டாக்குமெண்டடா இருக்கணுமா, ஓரலா இன்ஃபார்ம் பண்ணலாமான்றது எங்கேயுமே கிடையாது. அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடல. ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் குறிப்பிட்டிருந்தா தான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது அதுக்கான ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. 3வது வந்து ரிசர்வ் பண்ணலாம் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறது. ஆமா, இதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கவர்னருக்கு கிடையாது. இந்த ஏதாவது ஒரு ஆக்ஷனை கவர்னர் எடுத்தாகணும். இன்ஆர்டினேட் டிலே இருந்தா, நீங்க இன்ஆக்ஷன் இருந்தா, இப்பயும் இந்த ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க நீதிமன்றத்துக்கு வரலாம். ஆனா நீதிமன்றம் கவர்னருக்கு உத்தரவு போட முடியாது. நீதிமன்றம் வந்து ஒரு கேஸ்லயுமே இன்ஆர்டினேட் டிலே இருக்கா அப்படின்னு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஆக்ஷன் ஆஃப் த கவர்னர் மேல ஜுடிஷியல் ரிவ்யூ போட முடியாது. வித்ஹோல்ட் பண்ணாலோ, அசென்ட் கொடுத்தாலோ, இல்லாட்டி வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணாலோ ஜுடிஷியல் ரிவ்யூ வர முடியாது. அதாவது காலம் தாழ்த்தினா மட்டும்தான் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போக முடியும். இன்ஆக்ஷன் பண்ணி காலம் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வரலாம். சரி, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போனாலும் கவர்னருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ வந்து புஷ் பண்ண முடியாது, ஒரு ஆர்டர் போட முடியாது. அதாவது நீங்க சீக்கிரமா பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற வந்து ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியுமா சார் கவர்மெண்ட்? அதாவது சுப்ரீம் கோர்ட் கேன் பாஸ் எனி ஆர்டர் as per article 142. அதுதான் பண்ணிருக்காங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் has enormous power. ஆனாலும் கவர்னருக்கு ஆர்டர் போட முடியாது இந்த இடத்துல. கவர்னருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கேஸ் வந்து கவர்னருக்கு அகைன்ஸ்டா நாளைக்கு ஃபியூச்சர்ல இன்ஆக்ஷன் இருந்து, ஓகே, இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபியூச்சர்ல வந்து ஏன்னா ஃபெடரலிசம் ஆங்கிள் இருக்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ண உடனேயே ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து கவர்னர் எடுப்பார். ஓகே சார், கவர்னருக்கு உத்தரவு பிறப்பிக்க ஒரு சுப்ரீம் கோர்ட் நினைச்சா கவர்னருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா, முடியாதா? முடியும். கவர்னருக்கு கொடுக்க முடியாது, ஆபீஸ் ஆஃப் த கவர்னருக்கு கொடுக்க முடியும். அதுதான் சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவர்னருங்கிற இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க முடியாது, கவர்னர் ஆபீஸ்க்கு கொடுக்க முடியும். ஆர்டிகல் 361ல கவர் பண்ணிருக்கிறது ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் கிடையாது, ஆபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் கிடையாது, ஆபீஸ் ஆஃப் த ராஜ் பிரமுக் கிடையாது. ஆர்டிகல் 361ல கவர் பண்ணிருக்கிறது பிரசிடென்ட், கவர்னர், ராஜ் பிரமுக். ஆபீஸ் ஆஃப் த கவர்னர், ஆக்ஷன் ஆஃப் த கவர்னர் is the action of the office of the governor. அதாவது உச்சநீதிமன்றம் வந்து கவர்னரை கட்டுப்படுத்த முடியாது, ஆனாலும் கவர்னர் ஆபீஸை கட்டுப்படுத்த முடியும் உத்தரவுகள் மூலமாக. கரெக்ட். அதாவது கவர்னருக்கு நேரா சொல்லாம இந்த மசோதாவுக்கு சீக்கிரம் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கவர்னர் ஆபீஸை வந்து உத்தரவு மூலமாக புஷ் பண்ண முடியும். கரெக்ட். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மக்களுக்கு நம்ம கன்வே பண்ணணும். கவர்னருக்கு இம்யூனிட்டி கொடுக்கிறதுக்காக தான் ஆர்டிகல் 361. கவர்னருங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஓகே, பிரசிடென்ட்னு ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஆனா பிரசிடென்ட் ஆபீஸ்க்கும் கவர்னர் ஆபீஸ்க்கும் உங்களுக்கு இம்யூனிட்டி கிடையாது ஃப்ரம் தி ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த 14 கேள்வியில கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. சார், கவர்னருடைய டிஸ்கிரிஷன் பவர் என்பது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதா? ஏன்னா அதே ஒரு கேள்வியா வந்து ஜனாதிபதி கேட்டிருக்காங்க. முதல் 2 கேள்வி என்பது 200 பத்தி கேட்டிருக்காங்க. 200 பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரியும். இது முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். இந்த கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர் என்பது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டதா? கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர் வந்து அது ஆக்ஷன் ஆஃப் த கவர்னர் வந்து நீதிமன்றருடைய ஜுடிஷியல் பவர்ல வராது. டிஸ்கிரிஷனரி பவர்னா என்ன? அவர் வந்து அசென்ட் கொடுக்கிறது ஒரு பவர், ஆமா, வித்ஹோல்ட் பண்றது 2வது பவர், 3வது வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்றது 3வது பவர். இந்த 3 பவருமே ஆக்ஷன் எடுத்துட்டா உட்பட்டது கிடையாது. ஆக்ஷன் எடுக்காம டிஸ்கிரிஷனரி பவர் வச்சிட்டு இருந்தா ஓகே உட்பட்டது. இதுதான் அந்த மொத்த ஒப்பீனியனோட மைய கருவே. அதாவது கவர்னர் வந்து ஒரு மசோதாவின் மீது முடிவெடுக்காம தூங்கிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லி கவர்னரை புஷ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. இன்ஆக்ஷன் மேல ஜுடிஷியல் ரிவ்யூல ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், ஆக்ஷன் மேல கொடுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தின் 361வது பிரிவு, அந்த 361வது பிரிவு என்பது இம்யூனிட்டி, கவர்னர் பிரசிடென்ட்டுக்கான இம்யூனிட்டி. 200வது பிரிவு என்பது கவர்னருடைய பவர்ஸை பத்தி பேசுது. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனுடைய 361வது பிரிவு 200வது பிரிவு கவர்னருடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க கரெக்டான கொஸ்டின் கேக்குறீங்க தாமரை. இந்த ஒப்பீனியன்லயே, அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அட்வைசரி டிசிஷன் ஒப்பீனியன்லயே இந்த கேள்வி வந்து ஜனாதிபதியும் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து கிளாரிட்டி தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஏன்னா அவங்களுடைய ஆபீஸ்ல தொடர்ந்து செயல்படணும் பிரசிடென்ட்னாக்க ஓகே சட்ட கேள்விகளுக்கான நாடக்கூடிய இடமா தான் சுப்ரீம் கோர்ட் அமையுது. ஓகே, பிரசிடென்ட்டுக்கு டவுட் சட்டத்து மேல இருந்தா யார் அணுகணும்?
நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் அணுகணுங்கிறது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அதுதான் 143 உண்டு. ஆமா, அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 361 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஓகே ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் அண்ட் ராஜ் பிரமுக்ஸ். ராஜ் பிரமுக்ஸ் தான் யாரு? அது அந்த பஞ்சாயத்து இருக்கக்கூடிய ராஜ் பிரமுக்ஸ். பட் பிரசிடென்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், நாட் ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் கவர்னர்ஸ். ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவு நாளைக்கு சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ வரக்கூடாதுன்றதுக்காக, அவங்க மேல வரக்கூடாதுன்றதுக்காக பர்சனல் இம்யூனிட்டி அவங்க மேல கொடுக்கறாங்க. ஆனா ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் அதுக்கு சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ இஃப் தேர் இஸ் an inaction. ஓகே, ஆக்ஷன் இருந்தா ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. சார் 361 படி வந்து கவர்னரை வந்து கான்ஸ்டிடியூஷன் காப்பாத்தினாலும் ஆபீஸ் ஆஃப் த கவர்னரை காப்பாத்தல. சோ அதன் காரணமாக உச்சநீதிமன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் கவர்னருடைய ஆபீஸ் கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்களா? அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும் தாமரை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நபர் வந்து கவர்னர் ஆகுறாரு, ப்ரொஃபசர் ஆஃப் அ காலேஜ், he becomes a governor. Anybody can become. நம்ம ஆர் என் ரவி சாரே எடுத்துப்போம். he is a police official and he became the governor. So அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓகே அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கணும், முடிவுகளுக்கு இம்யூனிட்டி இருக்க கூடாது. ஓகே, அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்களுடைய முடிவுகளுக்கு இம்யூனிட்டி கிடையாது, ஆனா அவங்களுக்கு இம்யூனிட்டி உண்டு. ஓகே, அதுதான் மெய்ய பாயிண்டே. அதாவது ஆக்ஷன் ஆஃப் த கவர்னர் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அதை மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகே, அதுல இன்ஆக்ஷன் இருந்ததுன்னா இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, சோ அப்போ யாருக்காக அந்த இம்யூனிட்டி இருக்கு, ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் இதுல 361ல இருக்கு அப்படிங்கறது தான் ஒபினியன்ல கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே சரி, ஆறாவது கேள்வியா வந்து ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி 201வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு தனி உரிமை இருக்கு, அது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுதான்னு கேட்கிறாங்க. நமக்கே தெரியும் நீதிமன்ற விசாரணைக்கு வந்து கவர்னருடைய தனி முடிவு என்பது உட்படுத்த முடியாது, அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இருக்கு. நான் இதை வந்து கவர்னருக்கு நான் மாத்திக்கிறேன் சார். அரசியலமைப்பின்படி கவர்னருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு. ஸோ அந்த கவர்னருடைய அந்த தனி உரிமை என்பது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுதா? கவர்னருடைய முடிவு வந்து நீதிமன்ற ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது கிடையாது. ஆக்ஷன் எடுத்துட்டா ஓகே, ஆக்ஷன் எடுக்கலனா ஓகே உட்பட்டது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, அதாவது கவர்னர் வந்து ஒரு மசோதாவுக்கு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் வந்து உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியாது, முடிவு எடுக்காம இருந்தாருன்னா அதை உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியும். அதேதான் கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. பிரசிடென்ட் வந்து ரிசர்வ் பண்ண உடனேயே ஆர்டிகல் 200ல இருந்து 201க்கு டிராவல் ஆயிடும். ஓகே, 201 யாருக்கு அப்ளை ஆகும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்க்கு டிஸ்கிரிஷனரி பவர் உண்டு. ஓகே, அந்த டிஸ்கிரிஷனரி பவர் நான் எக்ஸர்சைஸ் பண்ணும்போது ஒரு வாட்டியுமே நான் சுப்ரீம் கோர்ட்டை நாடணுமா அப்படின்னு பிரசிடென்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டை நாட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறத முதல் முறை நீங்க கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்ஸ் நான் சொல்லுவேன், கான்ஸ்டிடியூஷன் இருக்க ஆர்டிகல்ஸ் பத்தி பேசுவேன். எங்கேயுமே இத பத்தி கிளாரிட்டி இல்லாததுனால முதல் முறை இந்தியன் ஹிஸ்டரியில சுப்ரீம் கோர்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வழியா பிரசிடென்ட் ஆர்டிகல் 201 படி டிஸ்கிரிஷனரி பவருக்கு சுப்ரீம் கோர்ட்டை எவ்ரி மேட்டருக்கு நாடணும்னு அவசியம் இல்ல. நாடணும்னா நாடலாம், ஆனா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா நாடணுமா, மேண்டேட்டரியா நாடணுமானா கிடையாது. சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னர் தமிழ்நாட்டுக்கு ஆர் என் ரவி அவர்கள் கவர்னராக வந்த பிறகு பல்வேறு மசோதாக்கள், பல்வேறு அரசினுடைய முடிவுகளுக்கு வந்து ரொம்ப முட்டுக்கட்டையா இருந்தார். அதன் காரணமாக சுப்ரீம் கோர்ட் வந்து 142வை பயன்படுத்தி அதையெல்லாம் சட்டமாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேரறிவாளன் விடுதலை, அதே போல ராஜீவ் கொலையாளி விடுதலைகள், இதை வந்து 142வை வந்து பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையின் காரணமாக விடுதலை செய்தாங்க. அதே போல 142வை பயன்படுத்தி ஒரு 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இதுவே கவர்னர் வந்து ஒரு 10 மசோதாக்கள் மீது முடிவெடுக்காம இருக்காரு, ஒரு இன்ஆக்டிவா இருக்காரு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து சுப்ரீம் கோர்ட் போறாங்க. ஸோ கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுத்தாதான் அந்த மசோதா என்பது சட்டமா மாறும். இனிமே இந்த இன்ஆக்டிவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட்டால 142வை பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியுமா? அதாவது கவர்னர் இன்ஆக்ஷன்ல இருக்கும்போது ஸ்டெப் 1 அது பில்ல தான் இருக்கு. ஓகே, அது லாவா மாறல. ஆமா, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு இந்த ஒபினியன் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இன்ஆக்ஷன் மேல ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி இனார்டினேட் டிலே இருந்தா டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒபினியன் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்ஆக்ஷன் இருந்தா கவர்னர் சைடுல ஜுடிஷியரி கேன் இஷ்யூ டைரக்ஷன் கொடுக்கலாம் சார். அதை சட்டமாக்க முடியுமா? டைரக்ஷன் கொடுக்கும் பொழுது யாருக்கு கவர்னர் முடிவு எடுத்தாகணும்.
கவர்னர் முடிவெடுக்க அது முடிவு எடுக்கணும்னா என்ன முடிவு எடுப்பாரு? ஒன்னு அசென்ட் கொடுக்கணும், இன்னும் வித்ஹோல்ட் பண்ணணும், அசம்பிளிக்கு அனுப்பணும். ஓகே, அப்ப ஏதோ ஒரு முடிவு அசென்ட் கொடுத்துட்டா அது லா ஆயிடும். ஆமா, அந்த லா மேல ஆர்டிகல் 142 படி நீங்க வந்து டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, லாவே இல்லனா 142 எடுக்க முடியாதுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் ஒபினியன் சொல்லி. சார், அந்த லாஸ்ட் இந்த ஏப்ரல் மாசம் வந்து டபுள் பெஞ்ச் வந்து 142 பயன்படுத்தி தான் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. கவர்னர் வந்து இன்ஆக்டிவா இருந்தார், கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இனி வரும் காலங்களில் கவர்னர் வந்து இன்ஆக்டிவா இருக்காரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ கவர்னர் முடிவெடுக்காத பட்சத்தில் நீதிமன்றமே அந்த வந்து அந்த மசோதாக்களுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியுமா? டீம்ட் அசென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படிங்கறதையே சுப்ரீம் கோர்ட் ஒபினியனா கொடுத்துட்டாங்க. டீம்ட் அசென்ட்ங்கிற கான்செப்டே கிடையாது. டீம்ட் அசென்ட்னா என்ன? டீம்ட் அசென்ட்னா இந்த டிவிஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ல 2 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ல பிரதிவாலா சார், மகாதேவன் சார் கொடுத்த லார்ட்ஷிப்ஸ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா தாமரை அவங்க வந்து கிளியரா சொல்லியிருந்தாங்க, இந்த கால விதி அதாவது டைம் லைன் முடிஞ்ச உடனேயே அந்த ஒரு சமயம் கொடுக்கலனா, அதாவது கவர்னர் அசென்ட் கொடுக்கலனா டீம்ட் அசென்ட்டா மாறி அது ஆக்டா மாறிடும். ஓகே, தானாவே ஒப்புதல் ஆயிடும். அந்த டைம் லைன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டெப் இன் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, கவர்னருக்கு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து டீம்ட் அசென்ட்டா மாறாது. டீம்ட் அசென்ட்ங்கிற கான்செப்டே கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில டிஸ்கஸ் பண்ணல, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்ல எங்கேயும் கிடையாது, ஆர்டிகல்ஸ்லயும் கிடையாது. அதனால டீம்ட் அசென்ட் கிடையாது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே சார், அதே போல இந்த எழுவர் விடுதலையை பொறுத்த வரைக்கும் கவர்னருடைய ரோல் முக்கியமான ரோல். அவர் முடிவு எடுத்திருக்கணும், சட்டமன்றத்தில் முடிவு எடுத்துட்டாங்க. அதையுமே வந்து மசோதாவா தான் வந்து தாக்கல் பண்றாங்க சட்டமன்றத்தில். அதுல கவர்னர் முடிவெடுக்காம இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அக்கேஷன்ல வந்து கவர்னர் இன்ஆக்டிவா இருக்காரு, முடிவெல்லாம் எடுக்கல. சுப்ரீம் கோர்ட் 142 பயன்படுத்தி அதை சட்டமாக்க முடியுமா? விடுதலை என்பது வேறு, கவர்னர் வந்து இன்ஆக்டிவா இருக்காரு, அதன் காரணமாக சுப்ரீம் கோர்ட் 142 பயன்படுத்தி சட்டமாக்க முடியுமா, முடியாதா? அதாவது இன்ஆக்ஷன் இருந்தா, கவர்னர் இன்ஆக்ஷன்ல இருந்தா, அந்த இன்ஆக்ஷன் மேல நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ ஃபைல் பண்ணீங்கன்னா ஆர்டிகல் 142 still as power on an individual case. ஓகே, still as power. இண்டிவிஜுவலுக்கு இருக்கு சார். சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியுமா? அதாவது டைரக்ஷன் வந்து நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்னு கொடுக்க முடியும். ஆனா சட்டத்துக்கு ஒப்புதல் இப்படிதான் முடிவு எடுக்கணும்னு கொடுக்க முடியாது. அதாவது சட்டத்துக்கு டைரக்டா ஒப்புதல் கொடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டால. சுப்ரீம் கோர்ட் cannot say நீங்க give an assent. ஓகே, சுப்ரீம் கோர்ட் will not say. சுப்ரீம் கோர்ட்ல கான்ஸ்டிடியூஷன் படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு 142ல வைட் பவர்ஸ் இருந்தாலும் இந்த ஒபினியன் பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து கவர்னருக்கு கொடுக்கிறதுக்கான பவர்ஸ் இப்ப இருக்க சூழ்நிலை, அதாவது ஒபினியன் கொடுத்ததுக்கு அப்புறம் கிடையாதுங்கிறது தான். அதே டிவிஷனல் பெஞ்ச் ஆர்டர் இருக்கும்போது இருந்தது. ஓகே சார், ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முந்தைய நிலையில 200 மற்றும் 201வது பிரிவின் கீழ் கவர்னர் மற்றும் ஜனாதிபதி எடுக்கக்கூடிய முடிவுகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டவையான்னு கேட்கிறாங்க சார். இதை பத்தி கொஞ்சம். ஜனாதிபதி அது மட்டும் இல்லாம கவர்னர் எடுத்த முடிவு எதுவுமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, அந்த பில் மேல நீங்க அப்பீல் போக முடியுமா, ரிட் ஃபைல் பண்ண முடியுமா, ஆர்டிகல் 32 படி ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னா பில்லா இருக்கிறதுனால, ஆக்டா மாறாததுனால ஆர்டிகல் 13 பவர் வராது. ஆர்டிகல் 13னா ஃபண்டமெண்டல் லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகைன்ஸ்டா இருந்தா அது மேல நீங்க ரிட் போலாம். ஆர்டிகல் 32ல அது பில்லா இருக்கிற ஸ்டேஜ்ல அது லாவே கிடையாது. அப்போ நீங்க ஆர்டிகல் 32 வச்சு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. அப்போ இன்ஆக்ஷன் மேல மட்டும்தான், முடிவு எடுக்காத பட்சத்துல தான் நீங்க ஜுடிஷியல் ரிவ்யூ யூஸ் பண்ண முடியுமே தவிர கவர்னர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேல, பிரசிடென்ட் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேல, அதுவும் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆர்டிகல் 200 ஃபார் த கவர்னர், ஆர்டிகல் 201 படி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்க எந்த ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. சார், 11வது கேள்வியா ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 200வது பிரிவு அது கவர்னருடைய பவர்ஸை பத்தி பேசுது. சட்டசபையில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, கவர்னருடைய ஒப்புதல் இல்லாம அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா சார்? கொண்டு வரவே முடியாது. ஓகே, இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட் உடைய ஒப்பீனியனையும் வந்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஏப்ரல்ல வந்து கம்பைண்டா ஹார்மனைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஓகே, கவர்னர் அசென்ட் கொடுக்கல அப்படின்னா அது சட்டமா மாறாது. வித்ஹோல்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சாருன்னா திருப்பி பாஸ் பண்ணி திருப்பி கவர்னருக்கு அனுப்பலாம். ஆமா, திருப்பி வித்ஹோல்ட் பண்ணி அவர் திருப்பி அனுப்பலாம். அவருக்கு அந்த பவர்ஸ் உண்டு. இல்ல, கவர்னருக்கு ஒரு முறை தான அப்படிதான் இன்டர்பிரட் ஆயிட்டு இருந்தது. இன்னும் அதுக்கான கிளாரிட்டி இல்ல. ஓகே, இப்போ தாமரை அதாவது சட்டமன்றம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க, கவர்னருக்கு ஒப்புதல் கொடுக்கல. 2வது முறை வந்து அந்த அதே சட்டத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அதற்கு ஒப்புதல் கொடுத்து தானே ஆகணுங்கிற ஒரு ரூல் நடைமுறையில இருந்தது. எங்கேயாவது கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 200ல டிஸ்கிரிஷனரி பவர்ல 2வது முறை அம்சா
டீம்டு அசென்ட் இருக்கு அப்படிங்கிறது இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஆனா நடைமுறையில இருக்கானா? நடைமுறை இருக்கு. அதாவது வித்ஹோல்டு வந்து 2வது வாட்டி பண்ண முடியாதுங்கிறது நடைமுறை. ஆமா, அது ப்ரொவிசோ இருக்கு. அது ஆர்டிகல் 200ல ப்ரொவிசோவை இன்டர்பிரேட் பண்ணி வந்த ஒரு ஒப்பீனியன். ஓகே ஓகே. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியனை வந்து பிரசிடென்ட் சீக் பண்ணாங்கல்ல ஆர்டிகல் 143ல, ஆமா, இந்த क्वेश्चनயும் கேட்டிருக்கணும். ஓகே ஓகே. 15வது क्वेश्चனா இந்த क्वेश्चनயும் கேட்டிருக்கணும். ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்கு சார். அதுவும் வந்து கவர்னர், அதுவும் வந்து ஜனாதிபதி அவர்கள் கேட்ட கேள்விதான். 10வது கேள்வியா வந்து ஜனாதிபதியும் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 142வது பிரிவின் கீழ் ஜனாதிபதி மற்றும் கவர்னருடைய அரசியலமைப்பு அதிகாரங்களை உத்தரவு மூலமாக மாற்ற முடியுமா? கவர்னரோ அல்லது வந்து ராஷ்டிரபதியோ ஒரு உத்தரவு போடுறாங்க, ஒரு முடிவுக்கு எடுக்கிறாங்க, ஒரு அதிகாரம் இருக்கு, அதை வந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவுகள் மூலமாக அதை மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க சார். அதாவது கவர்னர் எடுத்த முடிவை உச்சநீதிமன்றம் மாற்ற முடியாது. ஓகே. பட் கவர்னர் கொடுத்த அசென்ட் இருக்கும்ல, ஓகே, அதாவது ஒரு பில்லுக்கு அசென்ட் கொடுத்தா அது ஆக்ட் ஆகும். ஓகே. ஆக்ட்ல கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசனுக்கு அஃபெக்ட் ஆனா ஓகே, அது மேல ஜுடிஷியல் ரிவ்யூ போட முடியுமே தவிர, ஓகே, அந்த சட்டத்து மேல போட முடியுமே தவிர ஆக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், ஆக்ஷன் ஆஃப் த கவர்னர் மேல பண்ண முடியாது. ஓகே சார். இது ஒட்டுமொத்தமா இந்த தீர்ப்பை நாம எப்படி பார்க்கணும்? இது வந்து யாருக்கு சாதகமான தீர்ப்பு? அதாவது ஸ்டேட்டுக்கு சாதகமான தீர்ப்பா அல்லது கவர்னருக்கு சாதகமான தீர்ப்பா? ஏன்னா ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் ஒரு காலக்கெடுவை விதிக்க முடியாதுன்னு தான் வந்து ஒப்பீனியனே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது வந்து யாருக்கு சாதகமான தீர்ப்பு? இன்னைய தேதியில வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஒப்பீனியன் கொடுத்திருக்கிறதுனால that becomes the opinion of the Supreme Court. Okay. It might overrule the 2 judge bench of the Supreme Court Okay. order. ஓகே. Maybe union review போலாம், State review போலாம். So we have to wait and watch. ஓகே ஓகே. So but however ஒரு important point என்னன்னா, திருப்பி நீங்க அந்த ஹிஸ்டரி கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்ல இருந்து உச்சி கமிஷன், வெங்கடாச்சலயா கமிஷன், எல்லா கமிஷனோட ரெக்கமெண்டேஷனுமே டைம் லைன் இருக்கணும் தான். ஆமா, டைம் லைன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும்னு எங்கேயும் சொல்லல. ஓகே. அந்த நீங்க கமிஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இப்படி பயன்படுத்தி இப்படி கொடுக்கலாம்னு எங்கேயுமே சொல்லல. ஓகே ஓகே. அப்படின்னும் பொழுது இந்த கமிஷனோட ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்க பார்த்தாலும் டைம் லைன் இருக்கணும்ன்றது தான். அதே மாதிரி நீங்க ஆர்டிகல் 200 எடுத்து பார்த்தாலும், ஓகே, ஆர்டிகல் 200 எடுத்து பார்த்தாலும் as soon as possible சொல்றதுனால ஓகே, ஒரு அவசரத்தை கவர்னர் காட்டணும். ஓகே ஓகே. கவர்னர் வந்து he cannot be inordinately delaying. ஓகே ஓகே. இந்த பிரின்சிபலை சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டைரக்டா ஒப்பீனியன், அதாவது சுப்ரீம் கோர்ட் நேத்து கொடுத்த ஒப்பீனியன்ல டைரக்டாவும் இன்டைரக்டாவும் சொல்லிட்டாங்க. இனார்டினேட் டிலே cannot be accepted. ஆனா நீங்க காலதாமதம் பண்ண கூடாது. கரெக்ட். இனார்டினேட் டிலேங்கிறது ரீசனபிள் டைம் எவ்வளவுங்கறத சொல்லல. ஓகே. இப்போ இந்த ரீசனபிள் டைம் என்னங்கறத மேபி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்கள் ஆர்டிகல் 200க்கு நான் சட்ட திருத்தம் கொண்டு வருவேன், அப்படி கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வருவேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்காரு. எஸ். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஓகே. மேபி நாளைக்கு அவங்க வந்து கோயலேஷன்ல போனா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அவர் அதுவும் சொல்றாரு, நான் 50% ஸ்டேட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி நான் வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை 200ல கொண்டு வருவேன். ஓகே. எனக்கு அந்த ஃபைட் பிடிச்சிருந்தது. ஆனா அந்த ஃபைட் பிராக்டிகலா நான் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு மாநிலங்கள்ல பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சியில இருக்காங்க. அதனால ராஜ்யசபால 2/3யும் லோக்சபால 2/3யும் கொண்டு வந்து 50% ஆஃப் தி ஸ்டேட் அசெம்பிளி கொண்டு வந்தாதான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் கொண்டு வர முடியும். ஓகே ஓகே. பட் இந்த விஷன் நல்லா இருக்கு. ஆனா செயல்படுத்த முடியுமானா இப்போதைக்கு சாத்தியம் இல்ல. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ரீதியா திமுக தலைவர் இத பத்தி பேசி இருக்காரு. கண்டிப்பா. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கூட்டாட்சி தத்துவம் வரும்போது, கூட்டாட்சிகள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2014 வரைக்கும் கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்கும்போது டிஎம்கே வாஸ் a dominant player in the coalition in UPA 1 and UPA 2. அப்ப பண்ணிருக்கணும். ரெண்டாவது இன்னைக்கு எம்கே ஸ்டாலின் அவர்கள் இதை நான் சட்ட திருத்தம் கொண்டு வருவேன்னு சொல்லும் பொழுது இன்ஸ்பைரிங்கா பார்த்தாலும் 14 வருஷம் நீங்க தானே இருந்தீங்க யூனியன் கவர்மெண்ட்ல, அப்ப யூகிக்க மாட்டீங்களா? அப்ப உங்களுடைய சட்ட ஆலோசகர்கள், உங்க கட்சியோட ஆலோசகர்களும் கண்டிப்பா வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தா, அப்பயே சரி பண்ணியிருந்தா இந்த கஷ்டம் இல்லையே. அப்போ ஆட்சியில் இருந்தா ஒண்ணு, ஆட்சியை அப்போஸ் பண்ணா ஒண்ணு, அப்போ யூகிச்சு விஷனரியா வந்து செயல்பட வேண்டியது இம்பார்ட்டன்ட்ங்கிறது என்னுடைய சப்மிஷன். சார், இந்த தீர்ப்பை நான் எப்படி, இந்த ஒப்பீனியனை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஜனாதிபதியும் கவர்னருக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்டால வந்து அல்லது ஹைகோர்ட்டாலையும் எந்த ஒரு டைம் ஸ்பேனையும் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு மசோதாவின் மீது ஒரு நீண்ட காலமாக ஒரு முடிவெடுக்காம இருக்காங்க அப்படின்னா உத்தரவு போட முடியும். அந்த உத்தரவு என்பது கவர்னருக்கு பொருந்தாது, கவர்னருடைய ஆபீஸ்க்கு பொருந்தும். எக்ஸாக்ட்லி. அதாவது கவர்னருக்கு டைரக்டா உத்தரவு போட முடியாது. உத்தரவு நீங்க வந்து இதுக்கு சீக்கிரமா ஒப்புதல் கொடுக்கணும், சீக்கிரமாக இந்த மசோதாக்களின் மீது முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை வந்து கொடுக்கலாம். அதை வந்து ஆர்டரா போட முடியாது, டைரக்ஷனா கொடுக்கலாம். கவர்னர் தான் வந்து
நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது, ஆனால் கவர்னருடைய ஆஃபீஸ் நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அதே போல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு. அது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது, வருங்காலங்களில் வேணும்னா சாத்தியம். அதுதான் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. இன்னைக்கு இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான். இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பீல் போவாங்களா, இல்லை சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போவாங்களா, இது வந்து மறுபடியும் டிவிஷன் பெஞ்சுக்கு போகுமா, இன்னொரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது வந்து ஒரு சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்டேட் வர்சஸ் கவர்னர் முக்கியமான விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பீனியனை பற்றி ரொம்ப விரிவாக ஒரு 360 டிகிரியில் ஒரு பார்வை வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசிய நன்றி சத்யா. நன்றி தாமரை, நன்றி.